வெல்கம் டு ஷார்பென்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீக் டே ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். வீக் டே ஃபங்க்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்க ஒரு டேட்டை ஒரு வீக்கோட எத்தனாவது டேல அந்த டேட் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம அந்த வீக் டே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே ஒரு டேபிள் பிடிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டே 1 டே 2லேருந்து டே 7 வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். அது கீழே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு டேட் போட்டிருக்கோம். அந்த டேட்டுக்கு அகைன்ஸ்டாக அந்த டேட் வந்து என்ன டேல வருது, சண்டே, மண்டே, டியூஸ்டே, இதுவுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே மேப் பண்ணி வச்சிருக்கோம். பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபார்முலா போட போகிறோம். அந்த ஃபார்முலா வந்துட்டு வீக் டே ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி போட போகிறோம். வீக் டே ஃபங்க்ஷனை வச்சு போட்டோம் அப்படின்னா இந்த 28 ஜூலை 24 அப்படிங்கிறது வந்துட்டு 1 அப்படின்னு வரும். இது வந்துட்டு 29 2, ஏன்னா இது வீக்கோட செகண்ட் டே, இது வீக்கோட தேர்ட் டே, ஃபோர்த் டே, ஃபிஃப்த் டே, சிக்ஸ்த் டே, செவன்த் டே. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், வீக் டே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வரலாம். இதுவே எனக்கு சண்டேல ஸ்டார்ட் ஆகக்கூடாது வீக்கு, சாட்டர்டேல ஸ்டார்ட் ஆகணும், இல்லை ஃப்ரைடேல ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னாலும் எப்படி வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு போட்டுக்குங்க. வீக் டேங்கிற ஃபங்க்ஷன் எனேபிள் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர்னு இருக்கும். சீரியல் நம்பரில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மேனுவலாக இன்புட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் நம்ம டேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டேட்டை இங்கே செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த டேட்டை செலக்ட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம இந்த ஃபார்முலாவை கீழே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது அந்த ரோலுங்க அது மாறக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரோவை மட்டும் லாக் பண்ணுறோம். டாலர் சிம்பரை போட்டு கமா போட்டு ரிட்டர்ன் டைப் பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே 1 2 3 11 12 13 14 அப்படின்னு டிஃப்ரெண்ட் டேட்டா ரிட்டர்ன் டைப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதே நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எல்லா டைப்பையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஒன் தான் ஃபஸ்ட் டைப். நம்பர் 1 பார்த்துட்டிங்க அப்படின்னா சண்டேங்கிறது 1ஆகவும் சாட்டர்டேங்கிறது 7ஆகவும் எடுத்துக்கும். அதாவது ஃபஸ்ட் டே சண்டே, செவன்த் டே சாட்டர்டே, அந்த மாதிரி எடுத்துக்கும். அப்போ நம்ம போட்டிங்க 1 கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் அடிச்சோம் அப்படின்னா 1 வந்துடும். பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த டேட் வந்துட்டு 1. அப்படியே நீங்கள் ஃபார்முலாவை ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா 1லேருந்து உங்களுக்கு 7 வரைக்கும் வந்துருச்சு. இப்போ நீங்கள் இந்த டேட்டை சேஞ்ச் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3rd ஆகஸ்ட்டுங்கிறத வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் 4th ஆகஸ்ட் மாற்றுறீங்க அப்படின்னா டெக்னிக்கலி இந்த 4th ஆகஸ்ட் வந்துட்டு சண்டேவாக வரணும். அப்போது சண்டே வந்து 1. ஸோ உங்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்கே 7ங்கிறது 1ஆக மாறிடுச்சு. இதே நீங்கள் மறுபடியும் இது என்ன பண்ணுறீங்க 4-ஐ 3ஆக மாற்றுறீங்க. 3ங்கிறது உங்களுக்கு வந்து சாட்டர்டே, ஸோ மறுபடியும் உங்களுக்கு 7ஆக மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேம் ஃபார்முலாவை நம்ம இந்த ஃபங்க்ஷன் நம்பர் 2 ஃபங்க்ஷன் வச்சு பார்க்க போகிறோம். இதை காப்பி பண்ணிக்கிங்க. இப்போ இதுக்குள்ளே போயிட்டு இந்த 1 மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் 2ன்னு சேஞ்ச் பண்ணுங்கள். அதாவது செகண்ட் டைப்னா என்ன, நம்பர் 1 வந்து மண்டேவாகவும் சண்டே வந்து 7th டேவாகவும் எடுத்துக்கும். என்டர் அடிச்சிங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சண்டே உங்களுக்கு 7 காமிக்குது. அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். சண்டே 7th டே, மண்டே ஃபர்ஸ்ட் டே, 2 3 4 சாட்டர்டே 6th டே ஆயிடுச்சு. இப்போ இதே ஃபங்க்ஷன் நீங்கள் பண்ணி கீழே எழுத்து நம்ம இங்கே என்ன போகிறோம், இப்போது 3ன்னு மாற்ற போகிறோம். 3ங்கிறது என்ன அப்படின்னா மண்டேங்கிறது 0ஆகவும் சண்டேங்கிறது 6ஆகவும் எடுத்துக்கும். அப்போ என்டர் அடிச்சிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா சண்டே 6ன்னு எடுத்துக்கிச்சு. ட்ராக் பண்ணிங்கன்னா மண்டே 0, சாட்டர்டே 5th. அடுத்து வந்து நம்ம நம்பர் 11 பார்க்க போகிறோம். இங்கே நம்பர் 11 போட்டிங்க அப்படின்னா மண்டே வந்து 1ஆகவும் சண்டே வந்து 7ஆகவும் எடுத்துக்குது. வந்துருச்சு. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இது மறுபடியும் காப்பி பண்ணுங்க. டுவெல் போட்டிங்க அப்படின்னா டியூஸ்டே 1, மண்டே 7. இப்போ நீங்கள் இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், எல்லா மெத்தடுக்கும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம எல்லா நம்பர்ஸ்க்கும் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்பர் 1 to நம்பர் 17, ஸோ டிஃப்ரெண்ட் டேல 1ஆகவும் 7ஆகவும் ஸ்டார்ட் ஆகும் வச்சுருக்கோம். இப்போது இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிட்டு எங்கெங்கெல்லாம் 1 இருக்கோ அதுக்கு வந்து நம்ம ரெட் கலர் கொடுக்குறோம். இதில் பார்த்துட்டிங்கன்னா சண்டேல வீக் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே மண்டே, இங்கே டியூஸ்டே. எகைன் இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கே டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, இங்கே சண்டே. அடுத்து இதே மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிட்டு எந்த டேல முடியுதுங்கிறதுக்கும் ஒரு கண்டிஷன் ஃபார்மேட்டிங் போடலாம். ஈக்குவல் டு 7ன்னு போட்டு இதை க்ரீன்னு மாற்றினீங்க அப்படின்னா
ஸோ டே முடிகிறதெல்லாம் உங்களுக்கு வந்து க்ரீனில் வருது. இந்த மாதிரி நீங்கள் வீக் டே ஃபங்க்ஷனை வச்சுட்டு உங்களுக்கு கொடுத்துருக்க டேட்டை அது என்ன வீக் டேவாக வருது, அதாவது எத்தனாவது வீக் டேவாக வருதுங்கிறத நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் வந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.